சார், இப்போது புத்தக காட்சி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நீங்களும் நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க. காவல் பணியிலிருந்து இன்றைக்கி புத்தகங்கள் எழுதி மக்கள் மத்தியில் ஒரு எழுத்தாளராகவும் உருவாகி இருக்கிறீங்க. எப்படி இருக்குது சார் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஒரு எழுத்தாளராக மாறி? இப்போது காவல்துறையில் நிறைய அனுபவங்கள் எல்லாம் இருக்குது நமக்கு. அதெல்லாம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். எனவே எனது 36 ஆண்டுகள் காவல் அனுபவத்தை இப்போது ஒரு புத்தகமாக எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் காவல்துறையில் இருக்கும்போதே ஒரு 16 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் 3 புத்தகங்கள் எங்களுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், கடலோர காவல்படை, ரயில்வே காவல்துறை அதுபோல். ஆனால் 13 புத்தகங்கள் மாணவர்களுக்கு இந்த IAS IPS தேர்வு அதை பற்றியது, இன்டர்வியூ பற்றியது, பொது உடல் நலத்தை பற்றியது, மற்றபடி பொதுவாக சுய முன்னேற்றம் அதை பற்றி தான் நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூல் வாசிப்பது என்பது தான் அடிப்படை. இப்போது பெரும்பாலும் உலகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய மக்கள், பெயர் கேட்ட மக்கள், சிந்தனையாளர்கள், பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள், டாக்டர்கள், எழுத்தாளர்கள், தலைவர்கள், இப்போ ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மேண்டலா, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பெரும்பாலும் உண்மையான தலைவர்கள் எல்லாருமே உண்மையிலே படித்தவங்க, நிறைய படித்தவங்க. அவங்களுக்கு தான் ஒரு உலக பார்வை இருக்கும், உலக வரலாறு தெரிஞ்சிருக்கும், அறிவியலை பற்றி தெரியும், மக்களுடைய இயல்பை பற்றி தெரியும், மக்களுடைய கஷ்டங்களை புரியும். ஸோ அந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் படித்தவர்களாக தான் இருக்கிறாங்க. சிலர் கல்லூரியில் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போது காமராஜர் எல்லாம் கூட நீங்கள் படிக்கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் படிக்கலை, நிறைய நூல்கள் வாசிச்சிருக்கிறாரு. அவர் சிறைச்சாலையில் படித்தார், தெருக்களில் படிச்சிருக்காரு, வேலை பார்க்கும்போது படிச்சிருக்கிறார். எனவே அடிப்படை வாசிக்கக்கூடியது. நமது பிள்ளைகளுக்கு நம்ம கடத்த வேண்டிய ஒரு நல்ல பண்பு, ஒரு நல்ல பழக்கம் நூல் வாசிக்கிறது தான். இன்றைக்கி சென்னையில் புத்தக கண்காட்சி பொங்கலை முன்னிட்டு இப்போ தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட ஸ்டால் இங்கே போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கேரளாவில் தான் இந்த மாதிரி நிறைய புத்தக காட்சிகள்லாம் வச்சு பிள்ளைகள் நிறைய வாசிப்பாங்க. அந்த பழக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு பள்ளிக்கூட கல்வியாக இருந்தாலும், கல்லூரி கல்வியாக இருந்தாலும், உயர்கல்வியாக இருந்தாலும் இன்றைக்கி இந்தியாவில் லீடிங்காக இருந்துகிட்ருக்குறோம். பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரியில் சேரக்கூடியவங்க இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டு தான். ஆனால் இந்த இந்தியா நாட்டிலோடைய கல்வி தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய லிஸ்ட்டு போடுறாங்க. கோக்ரேலி சிமோன் QS அந்த இதில் முதல் 300 பேர்களில் நம்ம இந்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு பேர் கூட கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான காரணங்கள், நமது மாணவர்கள் மத்தியில் நூல் வாசிக்கும் பழக்கம் இல்லை. அதனால் நம்ம வெளிநாட்டில் உள்ள, அமெரிக்காவில் உள்ளவங்க கூட போட்டி போகும்போது நமக்கு பின்தங்கி இருக்கிறோம். நமது முன்னோர்கள் அவங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல, படிக்கவும் முடியல, அது போன்ற கல்லூரிகள் அந்த காலத்தில் இல்லை. ஆனால் நமக்கு இன்றைக்கி பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகள் நிறைய வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஜென்சி, அவங்களுக்கு தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டியிருக்கு. அவங்க நிறைய வாசிக்கணுங்க. என்ன கேட்டால், ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் குறைந்தது ஒரு நாளைக்கு 500 பக்கங்கள், அதாவது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க பாடங்கள் அல்லாமல் ஒரு 50 பக்கம், சரி விடுங்க, வாரத்துக்கு ஒரு முறையாவது சனி ஞாயிறாவது நீங்கள் 50 பக்கங்கள் படித்தாகணுங்க. ஒரு 5 பக்கம் எழுதி ஆகணும். இது ரெண்டும் நீங்கள் அவசியம் செஞ்சால் தான் நமக்கு உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களோடு, இளைஞர்களோடு போட்டி போட முடியும். குறிப்பாக இப்போ இனி இளைஞர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அறிவியல் அறிவு, கணித அறிவு, வணிக அறிவு, இது ரொம்ப, கம்ப்யூட்டர் அறிவு, இது ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. நிறைய பேர் நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர் தற்கொலையாக தான் இருக்கிறோம். இப்போ தற்கொலைங்கிற வார்த்தை இன்றைக்கி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்துகிட்டு இருக்கும்போது ஓப்பனாக சொல்கிறோம், நம்ம நிறைய பேர் கம்ப்யூட்டர் தற்கொலைகளாக இருக்கிறோம். கம்ப்யூட்டர் பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஒரு ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா? ஸோ ஆங்கில மொழி இருக்குது, அது கூட நமக்கு நல்லா. இப்போ கல்லூரியில் படித்தவங்களுக்கு ஆங்கிலம் சரளமாக பேசவும் எழுதவும் தெரியல. அவங்கள ஆங்கில தற்கொலைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம தரமான இந்திய குடிமக்கள் தோன்றணும் அப்படின்னா அவர்கள் உலக நிகழ்ச்சிகளை தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு உலக வரலாறு தெரிஞ்சிருக்கணும், உலக பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும், உலக அரசியல் தெரிஞ்சிருக்கணும். உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது, அவங்க என்ன விதமான வாழ்க்கை நடத்துகிறாங்க, எவ்வளோ தூய்மையாக இருக்கிறாங்க, எப்படி சக மனிதனை அவங்க நேசிக்கிறாங்க. இப்போது நிறைய நாடுகளில் பாருங்களேன், அது எல்லாருமே ஒரு தாய மக்கள் நினைக்கிறாங்க. நான் இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நான் இந்த மதம், நீ அந்த மதம் என்று மக்களை பிரிக்காமல் மதத்துக்கு பேரை சொல்லி கூட ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியது பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதாவது சோஷியல் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டு மக்கள் சக மனிதனை எந்த வகையிலையும் வேறு ஆள் கிடையாது. இப்போ இந்திய நாட்டில் பாருங்களேன், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விரும்பினா கல்யாணமே பண்ண முடியலையே.
18 வயசு முடிஞ்சவங்க, அதுக்கு ஜாதி தேவைப்படுது, மதம் தேவைப்படுது. இப்படி பெரிய தடைகள் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இதுக்கு ஒரு பெரிய பேர் சொல்லியிருக்காங்க, சோஷியல் கேபிட்டல். ஒரு நாட்டில் தங்கம் இருக்கலாம், வைரம் இருக்கலாம், அங்கே வந்து நிலக்கரி இருக்கலாம், அங்கே வந்து காடுகள், மலைகள், இயற்கை வளங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு வளம் தான். இதோட பெரிய வளம் சமுதாய வளம், சோஷியல் கேபிட்டல். இப்போ நானும் நீங்களும் நமக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு அன்பு, ஆதரவு. கூட உள்ள ஒரு இந்திய குடிமகன் கீழே விழுந்து கிடந்தான்னா இந்த அவனை போய் தூக்குவோமா, அவன் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போவோமா? இந்திய குடிமகன் கஷ்டப்படுறான், நான் அரசாங்க ஊழியன், என்னை தேடி வர்றாரு, சரி பாவம் கஷ்டப்படுறாரு, அவருக்கு வந்து பட்டா போட்டு கொடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்போம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட இருக்குதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஸோ அதுபோன்ற ஒரு நல்ல ஒற்றுமை நம்ம மக்கள்கிட்ட வர்றதுக்கு உலகத்தரம் வாய்ந்த நூல்களை படிக்கணும். நூல்களை படிக்கணும்னு சொல்லும்போது எந்த நூலை படிக்கிறது? மத நூல்களை படிக்கலாமா? மத நூல்கள் அப்படி தான் இருக்குங்க, 1000 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும், அது மாறவே மாறாது. அறிவியல் தினம் தினம் மாறும். இன்றைக்கி உள்ள ஆப்பிள் ஐஃபோன் இன்றைக்கி ஒன்று இருக்கும், நாளைக்கு வேறு ஒன்று இருக்கும். அதுபோல் மனித சிந்தனை மாறிட்டே இருக்கும். தன்னார்வ நூல்களை வரக்கூடியது மாறிட்டு இருக்கும். எனவே நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டியதுங்க மிக முக்கியமாக சிந்தனைகளை தூண்டக்கூடிய உலக மக்கள் வாசிக்கும் நூல் எது? இப்போ இன்னும் ஒரு புக்கு இருக்குங்க, இக்கிகாய்னு ஒரு புக் வந்திருக்கு. இக்கிகாய் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரனும் படிக்கிறான். ஒரு மனிதன் வந்து முன்னேறணும்னா அவன் எப்படி முன்னேறுவான், ஜப்பான் நாட்டுக்காரன் எப்படி முன்னேறி இருக்கிறான் அப்படின்னு படம் பிடிச்சி காட்டுறான். இதை உலகத்தில் உள்ள 194 நாட்டு மக்களும் வாசிக்கிறாங்க. அந்தந்த படிக்கணும். நம்ம உள்ளூர்லேயே எவ்வளோ எழுத்தாளர் இருக்காங்க. தமிழில் நமக்கு சங்க காலத்திலிருந்தோ அதுக்கு முற்காலத்திலிருந்தோ நிறைய எழுத்துக்கள் நம்ம இருக்குது. தமிழ் எழுத்தாளர்களை கடந்து இப்போ நீங்கள் உலக எழுத்தாளர்களை படிக்க சொல்கிறீங்க. தமிழ் எழுத்தாளருக்கும் நம்ம முக்கியத்துவம் வேணும்ல. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சில கருத்துக்களை சொல்ல, நானும் தமிழில் தான் சொல்கிறேன். அதோடு நின்றுக்கூடாது. நமது பிள்ளைகள், நான் என்ன சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு பிள்ளைகள் உலக நாடுகளுக்கு செல்ல வேண்டும். திரை கடல் தேடியும் திரவியம் தேடு, அதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலக நாடுகளுக்கு போங்க. இப்போ தமிழில் நல்ல படைப்புகள் இருக்குது. அறம் அப்படின்ற ஒரு நூல் படித்தேன், ஜெயமோகன் எழுதின நூல் அறம். அதே மாதிரி சமீபத்தில் தோப்பூர் முகமது மீரான் எழுதின சாய்வு நாற்காலி, அற்புதமான நூல். அதே மாதிரி பசித்த மானுடம், கரிச்சான் குஞ்சு அப்படிங்கிற எழுதின நல்ல நூல்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சில நூல்கள், பெரும்பாலான நூல்கள் எப்படி இருக்குன்னா மூட பழக்கங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு என்ன பலனும் ஏற்படாது. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் போனோம் அப்படின்னா, உலக நாடுகளுக்கு போனோம் அப்படின்னா, இன்றைக்கி ரோட்டில் பாருங்களேன், ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு கார், எந்த நாட்டு கார் ஓடுது சார்? வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் பண்ணுறான், அங்கே வேலை பார்க்குற நம்ம ஆள் தான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நூல்களை படிக்கிறது. இப்போ வந்து சாப்பியன் ஒரு நூல் வந்திருக்கு, சாப்பியன் வச்சுங்களா, அது தமிழ்லேயே வந்திருக்கு. நான் தமிழில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இப்போ எல்லா நூல்களும் தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருக்கிறாங்க. தமிழில் படிங்க, தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், உலக மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிந்தனையும் கிட்டத்தட்ட உலக சிந்தனையாக வரணும் இல்லைங்களா? உலக தரம் வேணும் இல்லைங்க? அதுதானே அறிஞர்கள் சொன்னாங்க, பெரியார் சொன்னார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கட்டும், ஜென்சியாக இருக்கட்டும், அதிகமாக மொபைல் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. மொபைலில் வந்து விளையாட்டை தாண்டி படிக்கிறது கூட யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் புத்தகங்களை நோக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஜென்சி இருக்கக்கூடியவர்களும் பயணங்கள் எப்படி இருக்குது? புத்தகங்கள் நோக்கில் அவங்களோட கவனம் இருக்கா இல்லையா? அதை பற்றி என்ன? அதாவது நீங்கள் மொபைல் ஃபோனில் போய் புத்தகங்களை வாசிக்கிறாங்க அப்படின்னா வரவேற்கிறோம், நல்லது தான். இனி ஃப்யூச்சரில் எல்லாமே டிஜிட்டல் தான், டிஜிட்டலில் வாசிக்கலாம். ஆனால் மொபைல் ஃபோனில் மீண்டும் பொழுதுபோக்கு, மீண்டும் தேவையில்லாத அடிக்ஷன், இப்போ வந்து பொழுதுபோக்கு அடிக்ஷன், இல்லாட்டி பாலியல் அடிக்ஷன், இல்லாட்டி ஒரு விளையாட்டில் அடிக்ஷன், இல்லாட்டி இந்த மாதிரி கேம்பிளிங், அதாவது என்ன சொல்கிறது, சூது விளையாடுறதுல அடிக்ஷன், இப்படிப்பட்ட ஒரு டிபெண்டன்ஸ், போதை கிடக்கிறது நேரத்தை வீணடிச்சிடும். இளைஞர்களுக்கு வந்துங்க அறிவியல் ரீதியாக வளரணும் அப்படின்னா நிறைய நேரம் அவங்க சிந்தனைக்கும் வாசிப்புக்கும் எழுதுறதுக்கு தான் செலவு பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு படிக்க முடியும், தரமான பட்டப்படிப்பு படிக்க முடியும், மற்ற மக்களோட போட்டி போட முடியும். ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் மொபைல் ஃபோன் ரொம்ப நல்லது. நிறைய செய்திகள் வருது, அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நல்லதாக தேடி கண்டுபிடிக்கணும். சரி, கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்கு, ஒரு பாட்டு கேட்போம், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், 1/2 மணி நேரம். கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். மொபைல் ஃபோனில் நமது இளைஞர்களுக்கு தேவையானது, மொபைல் ஃபோன் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மொபைல் ஃபோனில் எந்த வேலையை நம்ம செய்கிறோம், எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எவ்வளோ நேரம், பொழுதுபோக்குன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம், அந்த மனக்கட்டுப்பாடு தான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். மனம் கட்டுப்பாடு இல்லாமல் இரவு முழுவதும்
கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாருன்னா அவரால் படிப்புலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு தகுதியும் இருக்காது, அவர் வீணாக போயிடுவார். ஸோ அது போன்ற செயல் இல்லாமல், ஆனால் புத்தகங்கள்லாம் சாலிடாக இருக்குங்க. நான் சொல்ல வந்து அந்த சாப்பியனுங்கிற புத்தகம் யுவல் நுவா ஹராரேன்னு சொல்லி ஒரு ஜூஸ் நபர் எழுதியிருக்காரு. மனித குலம் தோன்றி 25 லட்சம் ஆண்டுகளிலிருந்து நேற்றுக்கு வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்து ஊரை கட்டி அமைச்சாங்க, எப்படி கோயிலை கட்டினாங்க, எப்படி கடவுளை கண்டுபிடிச்சாங்க, எப்படி மதங்கள் தோன்றிச்சு, எப்படி வந்து பொருளாதாரம் வந்தது, எப்படி வந்து கரன்சி வந்தது, எப்படி இன்றைக்கி டாலரை வந்து உலகம் முழுவதும் எல்லாம் ஏற்றுக்கிறான், இப்படி பெரிய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. இது போன்ற நூல்களை வாசிக்கும் போது குழந்தைகளுக்கு உலக சிந்தனைகள் வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நமது உள்ளூர் புத்தகங்களையும் படிப்போம், தமிழிலும் படிப்போம், அடுத்த கட்டமாக உலக நூல்களையும் படிப்போம்னு சொல்கிறேன். சார், இப்போ அடுத்தமாக உங்களோட படைப்பு என்ன வரப்போகுது, எவ்வளோ நாட்களில் வரப்போகுது, என்ன எழுதிட்டு இருக்கிறீங்க, இப்போது உங்களுடைய புத்தகங்கள் எழுதுகிற உங்களுக்கோட நேரம் எவ்வளோ, இப்போ அதுலேயே முழுமையாக ஒதுக்குறீங்களா, எப்படி இருக்கும்? நான் இப்போ புத்தகம் 2 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறேன், இன்னும் முடியல. புத்தகம் எழுதுவது வந்து அவ்வளோ எளிதான காரியம் அல்ல, அதுக்கு நிறைய டிசிப்ளின் தான். சொன்ன டிசிப்ளின் எனக்கே இல்லை சில நேரத்தில். ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து தான் சென்னைக்கு வந்திருக்கேன். 700 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கிறேன். அதுவும் ஒரு காவல்துறையில் அடிப்படையாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக சேர்ந்து 8 பதவிகள் உயர்ந்து இந்த துறைக்கே தலைவராக வந்திருக்கிறேன். திரும்பி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வந்த வழியில் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோம், என்னென்ன சரியாக செஞ்சுருக்கிறோம், எப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடச்சி எப்படி பயன்படுத்திக்கிட்டோம். இளைஞர்களுக்கும் இதில் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். யாருக்கும் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஸோ அது போன்ற நம்பிக்கை வசதி இல்லாதவங்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இது சோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எனது அடுத்த புத்தகம் இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கை வரலாறையும், நான் காவல்துறையில் சந்தித்த சவால்கள், ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், எல்லாத்துக்கும் மேலே மனிதர்கள், தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இன்றைக்கி செகண்டில் ஏமாற்றிட்டு போகிறான். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சென்ற ஆண்டு மட்டும் 1600 கோடி ரூபாய் அளவில் ஏமாந்திருக்கிறார்கள் சைபர் குற்றங்கள். நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் சிலர் இன்னும் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களை இன்னும் கொஞ்சம் கூட பத்திரப்படுத்துறதுக்கும், அவங்களை அதிகாரப்படுத்துவதற்கும், அவங்க வந்து அதிகாரம் மயமாக்குவதற்கான ஒரு நூல் இருக்க வேண்டும் என்பதற்காக செஞ்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அது வந்துடும். சார், எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது, உங்கள் மனதை கவர்ந்த ஒரு சில புத்தகங்கள், தமிழ் மொழியாக இருக்கட்டும் இல்லை பன்னாட்டு மொழியாக இருக்கட்டும், ஏதாவது தமிழ் மொழியில் ஒரு சில புத்தகங்கள், அதுமாதிரி பன்னாட்டு மொழியில் ஏதாவது புத்தகங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது? தமிழில் நான் வந்து கண்ணதாசனுடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். டாக்டர் கலைஞர் அவருடைய புத்தகங்கள், அந்த நடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெஞ்சுக்கு நீதியும் படிச்சிருக்கிறேன். மற்றபடி இப்போ தான் தமிழ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், அங்கே வந்து பைலிங்குவல் தமிழ் அண்டு நான் படித்த ஸ்கூலே வந்து மலையாளம் பள்ளிக்கூடம் தான். ஒரு டிவிஷன் தான் தமிழ், அந்த தமிழில் நான் படிச்சிருக்கிறேன். தமிழ் நூல் இன்னும் எனக்கு அந்த கல்கியினுடைய புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பொன்னியின் செல்வன் படிக்கணும்னு வாங்கி வச்சுருக்கிறேன். ஆங்கில நூல்கள், உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா சிறந்த நூல்கள், தன்னம்பிக்கை நூல்கள் எல்லாமே படிச்சுட்டேன். நெப்போலியன் ஹில், நார்மன் வின்சென்ட் பியல், டேல் கார்னிஜி, அப்புறம் பிலிப் மெக்ரா, அப்புறம் ராபின் சர்மான்னு சொல்லி இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு நபர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வந்துங்க இது 7 ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நபர், அந்த புத்தகம் படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே இப்போ ரீசெண்டாக வந்து ராபர்ட் கிரீன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதியிருக்கிறான். வெற்றி பெற வேண்டும் என்றால் 48 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வார், 33 வேஸ் ஆஃப் பவர். உலகத்தில் வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், என்ன விதமான வேலைகளெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. தி நேச்சர் ஆஃப் ஹியூமன் நேச்சர், த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். மனிதனுடைய இயல்பு என்ன? நம்ம மனிதர்கள் எல்லாமே நம்மளை தான் நேசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. பல மனிதர்கள் நம்மளை வந்து வெறுப்பான். நம்ம எல்லாரும் உதவி பண்ணுவான்னு நினைப்போம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லா மனிதர்களும் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இங்கே லா ஆஃப் ஜங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து ஒரு நல்ல நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பேர் லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். எல்லாத்துக்கும் மேலாங்க நமது அப்துல் கலாம் சார் வந்து ஒரு நூல் படிங்க, கண்டிப்பாக படிங்கன்னு சொல்லியிருக்காரு. லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த மனித வரலாற்றிலேயே மிக பெரும் சவால்கள் நிறைந்த இடத்துல இந்த சவாலை சந்தித்து ஒன்றும் உயிரோடு திரும்பி வந்திருக்காங்க, இன்னொன்று செத்தே போயிட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் சாகும்போதே சிரிச்சிட்டு சாகுறான், நல்ல செய்தி எழுதி வச்சுட்டு செத்து போயிடுறான். ஆனால் அதுபோன்ற நம்பிக்கை இழந்த மனிதர்கள் எப்படி நம்பிக்கை நமக்கு வரக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பற்றிய ஒரு புத்தகம், விளக்குகள் பல தந்த ஒளி. அந்த புத்தகம் தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
மனசு விட்டு மனசு வந்து டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்கல்ல, ஐயையோ நம்ம வந்து எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகிட்டோம், போட்டித் தேர்வில் தோத்துட்டோம், வேலை போச்சு, இந்த மாதிரி திருமணம் நடக்கலை, இந்த மாதிரி குழந்தைகள் சரியில்லாமல் இருக்கிறாங்க, மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை படித்தா அவங்களுக்கு ஒரு மனதைரியம் வரும், ஒரு நம்மளும் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. விளக்குகள் ஆனால் இன்னொன்றுங்க, தமிழ்நாட்டில் நமது மக்கள் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாமல், இங்கிலீஷ் நல்லா வரலைன்னா பெரிய வேலை கிடைக்காது. நீங்கள் சாஃப்ட்வேர் படித்தாலும் சரி, ஐடி படித்தாலும் ஆங்கிலம் நல்லா வரணும்னா ஆங்கில நாவல்களை வாசிக்கணும், தெரியுதுங்களா? அது இந்த சமீப காலங்களில் ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட பல நூல்கள் வந்திருக்கு. அதில் வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் புத்தகம் 5 புத்தகம் சொல்கிறேன், அதை படிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் ஆங்கிலம் சரளமாக மனசுலேருந்தே வரும். ப்ராடிகல் டாட்டர், கேன் அண்ட் ஏபல், ஷால் வி டெல் த பிரசிடென்ட், நாட் அ பென்னி மோர் நாட் அ பென்னி லெஸ், கியூர் ஃபுல் ஆஃப் ஆரோஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், பிரிசன் டைரி, ஃபோர்த் எஸ்டேட், மைட்டியர் தேன் த ஸ்வார்டு, இப்படிப்பட்ட நூல்கள். அந்த ஆள் போட்டு ஜெயிலில் போட்டாங்க, பிரிசன் டைரி. அவர் வந்து எம்பி ஜெஃப்ரி ஆர்ச்சருங்கிறவர். அப்படி அந்த புத்தகத்தை வாசித்தா புத்தகத்தை கீழே வைக்கணும்னே தோணாதுங்க. சிட்டி ஆஃப் ஜாய்னு ஒரு புத்தகம் வந்ததுங்க, சிட்டி ஆஃப் ஜாய். அதாவது அந்த பேரை பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ஜாய், அதாவது மன மகிழ்ச்சியான நகரம். அது ஏன்னாக்கா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலம்னு நம்ம சொல்லாமான்னு தெரியல, ஒரு சேரின்னு வச்சுக்கலாம், மக்கள் வாழக்கூடிய பகுதி. ஒரு விவசாயி போய் இந்த வண்டியை இழுத்து கடைசியில் அப்படி செத்தே போவான், தெரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி. மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, ஒரு வசதி இல்லாத ஒரு இடத்துல டவுனில் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற, அதில் வந்து இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படியே பிரபலிக்கும். சிட்டி ஆஃப் ஜாய். அது என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் ஏழை மக்கள். ஊருக்கு என்ன பேரை போடுவாங்கன்னா ஆனந்த் நகர்னு போடுவாங்க. அதில் எல்லா கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த புத்தகம் வந்து டொமினிக் லாப்பியர். அது படிக்கும்போதுங்க நெஞ்சு பற்றி எரியும். நம்ம நாட்டு மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க ஒரு காலத்தில். சாப்பாட்டுக்குங்க துணிமணி கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, குழந்தை. கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஏழ்மை காரணமாக ரத்தத்தை விற்பாங்க, கிட்னியை விற்றுருவான், அப்படி செத்து போவான். இது இன்றைக்கி நடக்குது. ஸோ நமது வாசிக்கிறதன் மூலமாக பிள்ளைகளுக்கு அந்த ஆங்கிலம் வந்துடும், உலக அறிவு வந்துடும். இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். நான் காலேஜில் படிக்கிறேன்னா இந்த நாட்டுக்காக நான் குரல் கொடுக்கணும். ஏழைகள் இருக்கிறாங்க, குரல் கொடுக்கணும். நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் இருக்குது, குரல் கொடுக்கணும். ஆண் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குரல் கொடுக்கணும். இப்படி இளைஞர்களுக்கு ஒரு புரட்சிகர மனமும் இந்த நூல்கள் படிக்கும்போது வரும். சார், இப்போது இவ்வளவு புத்தகங்களை அடுக்கிக்கிட்டே போகிறீங்க, இதுலேருந்தே புரியுது புத்தகங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய அன்பும் காதலும் இருந்திருக்குன்றது. ஒரு காவல் பணின்றது மிகவும் வந்து டைமே இல்லாத வேலை பளு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பணின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி நீங்கள் ஒதுக்கி இந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க? இளம் வயதிலே படித்ததா இல்லை பணியில் இருக்கும்போதும் படித்ததா? நான் பணியில் இருக்கும்போது தான் பெரும்பாலும் படிச்சிருக்கிறேங்க. நான் புத்தகம் படிக்கிறது மட்டும் இல்லை, பல டிகிரிகளையும் படிச்சிருக்கிறேன். காவல்துறையில் எப்போ பார்த்தாலும் பெரிய பதவி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் தூக்கி வந்து தேவையில்லாத பதவிகளை கொண்டு டம்ப் பண்ணுவாங்க. அப்படி டம்ப் பண்ணும்போதெல்லாம் நான் தலையடிச்சிட்டு ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நான் போய் அழுததும் கிடையாது. பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை போய் எனக்கு நல்ல போஸ்ட் கொடுங்கன்னு கேட்டதும் கிடையாது. அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்வது. ஒரு முறை என்னை வந்து ஒரு என்னன்னு தெரியல, புது கவர்மெண்ட் வந்த உடனே என்னை தூக்கி கொண்டு போய் ஒரு பேப்பர் மில்லில் கொண்டு போட்டாங்க. பேப்பர் மில்லில் இது விஜிலன்ஸ் அதிகாரி, அதாவது லஞ்ச ஒழிப்பு அதிகாரி, அங்கே வேலையே இருக்காது. அப்போ தான் என்ன பண்ணேன்னா, அப்போ ஒரு எம்ஏ படித்தேன், ஒரு எம்பிஏ படித்தேன், என்னுடைய பிஹெச்டியும் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு ஃப்ரெஞ்சு மொழியும் படித்தேன், 4 புத்தகத்தை எழுதி முடித்தேன். அதுக்கு பிறகு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அப்போது நிறைய மேனேஜ்மெண்ட் நூல்களை படிக்கிறோம். ஒரு காவல்துறை 2000 பேர் அல்லது 10,000 பேர், 20,000 பேர். நான் தமிழ்நாடு காவல்துறையில் ரிட்டையர்ட் ஆகும்போது 1,80,000 அதிகாரிகள். அப்போ அவர்களை எப்படி நம்ம கட்டி அணைச்சி அரவணைச்சி அவங்கள்ட்ட இருந்து நல்ல வேலைகளை வாங்கி புதுசாக ஆள் எடுக்கும்போது நல்ல சிறந்த நியாயமான ஆட்களை எடுத்து பதவி உயர்வு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சு 250 ஐபிஎஸ் அதிகாரிகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது இந்த நூல்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய நேரம் இருக்குங்க. நேரம் இல்லைன்னு யாராக சொல்கிறாங்கன்னா அவர் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நேரம் நிறைய இருக்கும். ஸோ யார் ஒரு பிஸியாக இருக்கிற மனிதன் யார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நேரம் இருக்கிறவன் தான் பிஸியாக இருக்கிறான்னு அர்த்தம். ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வேலையை செய்யணுன்னா நல்ல பிஸியாக இருக்கிறவன்ட்ட கொடுங்க, அவன் செஞ்சிருவான். சோம்பேறிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். பிஸியாக இருக்கிற ஆள் 100 வேலை இருந்தாலும் 101வது வேலை கொடுத்தா அதை அதையும் செஞ்சிடுவார் அவர். தெரியுதுங்களா? சுறுசுறுப்பாக இருக்க ஆடக்கூடிய ஆட்கள், சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறிகள். சோம்பேறித்தனமாக இருக்கிறதே ஒரு வாய்ஸ், ஒரு கெட்ட பழக்கம். சோம்பேறித்தனம் என்பது ஒரு மனிதனை அழிச்சிடும், ஒரு நாட்டையும் அழிச்சிடும். ஸோ சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வாசிக்கிறது.
கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு நெருக்கடியான நேரம் இல்லை ஒரு சிக்கலான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழல், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அன்றைய இரவு ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சது, அந்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள், ஒரு நேரம், ஒரு காலம்? பெரிய சிக்கல்கள்லாம் நான் சமாளிச்சிருக்கிறேன். அடுத்த நாள் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டும், அதை முதலமைச்சரை சொல்லணும், இல்லை நம்ம துறைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற சவால்கள் எல்லாம் தினம் தினம் நடக்கும். சில நேரத்தில் ரொம்ப பெரிய சவால்கள். அப்போதெல்லாம் நான் போய் திருப்பி புக்கெல்லாம் படிக்க மாட்டேன். படித்த அதை நினச்சி பார்ப்பேன். இப்போ நமக்கு என்னென்ன சாய்ஸ் இருக்குது, இந்த சூழ்நிலையில் நம்ம என்னென்ன முடிவு எடுக்கலாம், 1 2 3 4 5 6 7 இது பண்ணுவேன். மார்க் போடுவேன், 10 மார்க் 9 மார்க் 8 மார்க், அப்போ இப்படி பண்ணிடலாம். இன்னொன்று, என் கீழே வேலை பார்த்த ஒரு சில அதிகாரிகள் அற்புதமான அதிகாரிகள், அறிவிலும் திறமையிலையும் எல்லா அனுபவத்திலையும் நாணயத்திலும் திறந்தவங்க நிறைய இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்பேன், இந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 4 பேர்கிட்ட கேட்பேன். அதில் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் சார் இப்படி பண்ணலாம், இதான் நல்லது, இது கெடுதல், நல்லா பண்ணக்கூடாது சார், பிற்காலத்தில் மக்கள் அதை பற்றி நினைப்பாங்க சார், நம்ம செய்யக்கூடாது சார், இதுதான் உண்மை, இதை தலை போனாலும் இதுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுதான் முடிவு. சார், மிக மகிழ்ச்சி சார் உங்களை சந்தித்ததும். புத்தகங்கள் குறித்து நீங்கள் இந்திய அளவிலும் தமிழ் புத்தகங்களாக இருக்கட்டும், உலக அளவிலான புத்தகங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்காக. அது இல்லாமல் உங்கள் வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி சார். கடைசி செய்தி, நான் பிறந்து வளர்ந்த வீடு 100 ஆண்டுகளான வீடு, அது 5 பேருக்கு சொந்தமான வீடு, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. அந்த வீடை நான் வாங்கி அந்த வீடை இப்போ ஒரு நூலகமாக மாற்றியிருக்கிறேன். எங்கிட்ட இருக்க எல்லா புத்தகத்தையும் கொண்டு அங்கே வச்சுருக்கிறேன். இது கேள்விப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு 600 புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க. அதையும் வச்சுருக்கிறேன். அந்த ஊரில், குளித்துறைங்கிற ஊரில் தினமும் 30 40 50 இளைஞர்கள் தினமும் உட்காந்து படிச்சுட்டு போகிறாங்க. இந்த வருஷம் மட்டும் 9 பேர் படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தில் வேலையிலையும் சேர்ந்துருக்கிறாங்க. வாசியுங்கள், முன்னேறவில்லை. மிகப்பெரிய மகிழ்ச்சி தான், சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கேன். தமிழ் எழுத்தாளர்கள் பலரும் இந்த புத்தக காட்சிக்கு அவருடைய வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைமை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு அவர்கள் தற்பொழுது இந்த புத்தக காட்சிக்கு நேரடியாக அவருடைய வாசகர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை பொதுமக்களோடும் உரையாடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வேளையில் நமக்கான நேரத்தை ஒதுக்கி புதிய தலைமுறையோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சுரேஷ்குமார்.